அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த வேட்பாளராக களமிறக்கப்பட்ட ஜோ பைடன் விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன் வழங்க கேட்கலாம். ஹரிஹரன், வணக்கம். இப்ப ஜோ பைடன் அவர்களுடைய விலகலை தொடர்ந்து இது குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த ட்ரம்ப் அவர்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக அமையும்? தமிழக வம்சாவளியைச் சேர்ந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் ஈக்குவலான ஒரு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன நிகழும் இந்த அதிபர் தேர்தலில்? ட்ரம்ப் தனக்கு சாதகமான ஒரு நிகழ்வாக சொல்லி ரியாக்ட் பண்ணியிருக்கிறார். ஜோ பைடன் ஜூன் 27 ட்ரம்போடு நேருக்கு நேர விவாதத்துல கலந்து கொண்டார். அந்த விவாதத்துல நிறைய திணறினார், நிறைய சொதப்பினார். அது ஜனநாயக கட்சியுடைய முன்னோடிகளுக்கே கவலையை ஏற்படுத்தியது. ஜோ பைடன் இந்த கட்சியுடைய வேட்பாளராக தகுதியான நபர் தானா அப்படிங்கிற சந்தேகத்தை ஒருவர் பின் ஒருவராக கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஜனநாயக கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படையாகவே கருத்து தெரிவித்து வந்தார்கள். ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலக வேண்டும், அவர் ஒரு சிறந்த அதிபராக இருந்திருக்கிறார், ஆனால் ட்ரம்புக்கு எதிராக போட்டியிட அவர் தகுதியான நபர் அல்ல அப்படின்னு தங்களுடைய சந்தேகங்களை ஒருவர் பின் ஒருவராக வெளிப்படுத்த ஜனநாயக கட்சியுடைய முன்னோடிகளாக கருதப்படக்கூடிய மூத்த தலைவர்களாக கருதப்படக்கூடிய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா, முன்னாள் சபாநாயகர் நான்சி பெலோசி இவர்களெல்லாம் கூட அழுத்தங்களை அதிகரிக்க, ஜனநாயக கட்சிக்கான நிதி கணிசமாக குறைய, இந்த அழுத்தங்களின் காரணமாக ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலகும் சூழல் ஏற்பட்டது. அவர் தொடர்ந்து இந்த அழுத்தங்கள்லாம் வரக்கூடிய நிலையில கூட நான் தான் வேட்பாளர், ஏனென்றால் ஜனநாயக கட்சியுடைய பிரைமரிஸ், அதாவது இந்த கட்சியுடைய உட்கட்சி தேர்தல் நடைபெற்று 1,40,00,000 பேருக்கு மேல ஜோ பைடன் வேட்பாளராக ஏற்கனவே வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. சோ அதனால இந்த போட்டியெல்லாம் முடிஞ்சிருக்கு, மக்கள் எனக்கு வாக்களிச்சிருக்கிறாங்களே, ஜனநாயக கட்சியினர் எனக்கு வாக்களிச்சிருக்கிறாங்களே, நான் தான் வேட்பாளர் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இந்த அழுத்தங்கள் அதிகரிக்க அதை எதிர்கொள்ள முடியாம தான் போட்டியிலிருந்து விலக போவதாக அறிவித்திருக்கிறார். தன்னுடைய அறிக்கையில கூட ஜோ பைடன் தன்னுடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பட்டியலிட்டு, என்னுடைய எண்ணம் போட்டியிடுவதுதான், ஆனால் கட்சியுடைய ஒற்றுமை கருதி நான் போட்டியிலிருந்து விலகுகின்றேன் என்று அறிவித்திருக்கிறார். விலகுவதோடு மட்டுமல்லாம அவர் கமலா ஹாரிஸ வேட்பாளராக என்டார்ஸ் செய்திருக்கிறார். அவர் தான் வேட்பாளராக சிறந்த நபர் என்று என்டார்ஸ் செய்திருக்கிறார். ஜோ பைடன் மட்டும் என்டார்ஸ் செய்தால் போதுமா என்றால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 19 ஜனநாயக கட்சியுடைய தேசிய பொதுக்குழு நடக்கிறது. அந்த பொதுக்குழு தான் சம்பிரதாய பூர்வமாக ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பைடனை அலுவல் பூர்வமா அறிவிக்கணும் ஜனநாயக கட்சி வேட்பாளராக. ஒரு அன்சார்ட்டட் டெரிட்டரி என்று சொல்வாங்க. இதற்கு முன்பு ஏற்படாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தேர்வு செய்யப்பட்ட அதிபர் வேட்பாளரை என்டார்ஸ் செய்வதுதான் வழக்கமான நடைமுறையாக இருந்திருக்கிறது. ஆனால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு வேட்பாளர் போட்டியிலிருந்து விலகுவது அப்படிங்கிறது ஜனநாயக கட்சியிலும் சரி, அமெரிக்க வரலாற்றிலும் சரி, இது ஒரு முதன்முறையான ஒரு விஷயம். ஸோ பைடன் என்டார்ஸ் பண்ணிருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்று அவர் அறிவிக்கப்படுவதுதான் இயல்பான ஒரு விஷயம். ஆனால் இடைப்பட்ட காலத்துல எதுவும் நடக்கலாம். ஜனநாயக கட்சியில மேலும் சிலர் நான் போட்டியிடறதுக்கு விருப்பப்படுறேன், நானும் அதிபர் போட்டியில களமிறங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் கன்வென்ஷனாக எல்லாரும் சேர்ந்து அந்த போட்டியில தேர்வு செய்யக்கூடிய முறை நடக்கலாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏனென்றால் இது இதற்கு முன்பு நடக்காத ஒரு விஷயம். ஆனா இயல்பான புரிதல் என்னவென்றால், நேரம் குறைவாக இருக்கிறது, இன்னொரு போட்டி அப்படின்லாம் ஏற்பட்டு இன்னொரு நபர் தேர்வு செய்யறதுக்கான வாய்ப்பு குறைவு. பெரும்பாலான ஜனநாயக கட்சி முன்னோடிகள் கமலா ஹாரிஸ முன்மொழியறதுக்கான வாய்ப்புகளே அதிகம். ஆனால் போட்டி நடக்காது அப்படின்னு நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து பார்க்கணும். கமலா ஹாரிஸ் தான் ஜனநாயக கட்சியுடைய வேட்பாளர் என்றால், ஜனநாயக கட்சி கமலா ஹாரிஸை தேர்வு செய்தால், ஒருவேளை அவர் வெற்றி பெற்றால் அமெரிக்க வரலாற்றுல முதல் பெண் குடியரசுத் தலைவர், பெண் அதிபர் அப்படிங்கிற ஒரு பெருமையை அடைவார். அமெரிக்க ஜனநாயகத்துல எவ்வளவோ அதிபர் தேர்தல்கள் நடைபெற்றிருந்தாலும் ஒரு பெண் அதிபர் இதுவரைக்கும் தேர்வு செய்யப்பட்டதில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல கமலா ஹாரிஸ் ஆப்பிரிக்கா, அது மட்டுமல்லாம தாய் வழியில இந்திய தமிழ் வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.
சோ ஏற்கனவே ஒரு முதல் பெண் துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற பெருமையை பெற்றவர் கமலா ஹாரிஸ். ஜோ பைடன் கூட தன்னுடைய அறிக்கையில என்டாஸ் செய்யும் பொழுது நான் பெருமைப்படுகின்றேன், நான் எடுத்த முக்கியமான முடிவுகள்ல மிகச்சிறந்த முடிவுகள்ல கமலா ஹாரிஸ துணை அதிபராக ஆக்கியதுதான் அப்படின்னு பெருமிதம் போட்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஜனநாயக கட்சியுடைய பல முக்கிய முன்னோடிகள்லாம் வாழ்த்து தெரிவித்து வர்றாங்க. கமலா ஹாரிஸுக்கு என்டாஸ்மெண்ட் தெரிவித்து வர்றாங்க, என்னுடைய ஆதரவு அவங்களுக்கு தான் அப்படின்னு. ஆனா முழுமையான கட்சி அவங்களை ஆதரிக்குதா அப்படிங்கறத பார்க்கணும். இதை பற்றி ட்ரம்ப் ரியாக்ட் பண்ணியிருக்கிறார். ட்ரம்ப் ஒரு பேட்டியில குறிப்பிடும் பொழுது, ஒரு தொலைபேசி பேட்டியில குறிப்பிடும் பொழுது, பைடனை விட கமலா ஹாரிஸை வீழ்த்துவது அப்படிங்கிறது எனக்கு எளிமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்கோர்ஸ் அவர் அப்படிதான் சொல்லி ஆகணும். பைடன் அமெரிக்க வரலாற்றிலேயே மிக மோசமான அதிபர் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்படின்னு தொடர்ந்து அவர் சொல்லி வர்றார். அது மட்டும் அல்லாம பைடனுக்கு இந்த நிலைமை இருக்கிறது, அவருடைய உடல்நிலை இப்படி இருக்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிந்தும் கூட இந்த பொய்யை அவங்க தொடர்ந்து சொல்லி வந்தாங்க. அவர் நல்லாதான் இருக்காரு அப்படின்னு. அது வெளிப்பட்டு போச்சு. இது ஒரு ஸ்கேம் என்ற அளவுல ட்ரம்ப்பும் சரி, அவருடைய குடியரசு கட்சியுடைய பல தலைவர்களும் அடுத்தடுத்து சொல்லி வர்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆகஸ்ட்ல தான் இப்ப அவர் கமலா ஹாரிஸை முன்மொழிந்திருந்தாலும் கூட ஆகஸ்ட்ல தான் அது உறுதியாகும். இப்பக்கும் ஆகஸ்டுக்கும் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். கமலா ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர், பெண்மணி, இந்திய வம்சாவளி, ஆப்பிரிக்க வம்சாவளியை சேர்ந்தவர். இதெல்லாம் அவருக்கு பலவீனமாக கூட அமெரிக்க ஜனநாயகத்துல அமையலாம். அமெரிக்கா என்னதான் உலகத்துக்கு ஜனநாயகம், பெண் உரிமை இதெல்லாம் மற்ற நாடுகளுக்கு போதித்தாலும் கூட இதெல்லாம் அந்த நாட்டுல ஒரு பலவீனமாக கூட அமையப்படும். நிறவெறி அப்படிங்கிறது அமெரிக்க சமுதாயத்துல அவங்க மறுத்தாலும் கூட பொறையோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது போல ஒரு பெண்ணை இது வரைக்கும் அவங்க தேர்ந்தெடுத்தது கூட கிடையாது ஒரு அதிபராக. அவங்க உலகத்துடைய மிக பழமையான ஜனநாயகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு பெண் அதிபர் அங்க வந்ததே கிடையாது. எவ்வளவு சிரமமானது ஒரு பெண் அதிபர் தேர்தலில் போட்டிடுவது அப்படிங்கறத பத்தி ஹிலரி கிளின்டன் தன்னுடைய புத்தகத்துல ரொம்ப வருத்தப்பட்டு எழுதியிருப்பாங்க. நம்ம எல்லாம் இந்திரா காந்தியே நம்ம ஜனநாயகம் உருவான ஒரு சில வருடங்களிலேயே தேர்வு செய்த ஒரு பெருமையான தேசம். இந்த பிராந்தியத்துல உலகத்துடைய முதல் பெண் பிரதமர் சினிமாவை பண்டாரனாக தேர்வாகி இருக்காங்க. ஆனா அமெரிக்கால பெண்ணுரிமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முதற்தளவுல இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் ஒரு பெண் அதிபர் தேர்வாகாததே நம்ம ஒரு சாட்சியாக பார்க்கின்றோம். இந்த சவால்களை எல்லாம் தாண்டி கமலா ஹாரிஸ் அமெரிக்காவுடைய முதல் பெண் அதிபர் ஆவாங்கன்னா அது நிச்சயமாக பெரிய வரலாறாக பார்க்கப்படும். ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப ஒரு சாதகமான நிலையில, ஒரு கம்ஃபர்டபிள் நிலையில இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கின்றோம். ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து அவர் ஸ்விங் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய போட்டி கடுமையா இருக்கக்கூடிய மாகாணங்கள் எல்லாம் சற்றே பைடனை விட முன்னிலையில் இருக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். ஒரு குறுகிய காலத்துல இந்த டாப் ஆஃப் த டிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் தன்னை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும். அவருக்கென்று சாதனைகள் இருக்கு, நிச்சயமாக பலவீனங்கள் இருக்கு. ட்ரம்ப் அதாவது பைடன் சாதிக்க முடியாத சில இனங்கள்லாம் அவங்க சாதிக்கிறாங்க. குறிப்பாக ஆப்பிரிக்க இனத்தவர்கள், பெண்கள், ஜனநாயக கட்சியிலே இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு வாக்களிக்க நடக்கக்கூடிய வெள்ளை ஆண்களுக்கெல்லாம் அவங்க ஏற்புடையவங்களா இருக்கிறாங்களா அப்படிங்கறத வரக்கூடிய நாட்கள் தான் நம்ம சொல்லணும். இப்ப அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல், சுடப்பட்டிருக்கிறார், அதனால அவரோட பாப்புலாரிட்டி கூடி இருக்கு. ட்ரம்ப் ஒரு கம்ஃபர்டபிள் நிலையில இருக்கிறார். ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தா பெரும்பாலான ஒப்பீனியன் போல்ஸ்ல ட்ரம்ப் முன்னிலையில இருக்கிறார். ஹாரிஸ் போட்டியில வரும்போது நிலைமை மாறும். அது எப்படி அவங்களுக்கு சாதகமா மாறப்போகுதா, ட்ரம்புக்கு சாதகமா மாறப்போகுதா அப்படின்னு வரக்கூடிய 100 சொச்சம் நாட்கள் நமக்கு சொல்லும். நவம்பர் தேர்தல் ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்கு. இந்த போட்டியில எப்படி அவங்க முன்னேற போறாங்க, இல்ல பின்னடைவை சந்திக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.